குடும்பம், உறவுகள், நண்பர்கள் மீது அதிக அன்பு, அதீத பாசம், அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் தான். எல்லாத்தையும் அதிகப்படியாக அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, அதிகப்படியாக கொடுக்கறது. இது 2 தான் உங்களுக்கு இன்றைய வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் கடகராசி இருக்கிறது. நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்களால் பல இடங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. நிறைய இடத்துல அவமானங்கள், நிறைய பண இழப்புகள், பொருளாதார இழப்பெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருச்சு. கையை மீறிய கஷ்டங்கள், நிறைய பேருக்கு தொழில் இழப்பு, கூட இருந்தவங்களாலேயே தொழிலை விட்டு வந்திருப்பாங்க. நல்லபடியாக பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. கடைசியில் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை போகிற அளவுக்கு அவங்க பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. வேலை இல்லாமல் போகிறது, மன அழுத்தம்லாம் நிறையா இருக்குங்க. நிறைய இடத்துல மனசை போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பீங்க. நிறைய இடத்துல தனிமையை நிறைய உணர்ந்தவங்க நீங்கள் தான். நான் தனியாகவே இருந்துடுறேன்ப்பா, யாருமே வேணான்னு நினைப்பீங்க. ஆனால் அது இப்படியும் இருக்கவும் முடியாது. மறுபடியும் உறவுகளையும் சொந்தத்தையும் நண்பர்களையும் தேடக்கூடிய மனசு உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஆழமாக யோசித்தாலும் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனிமை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லும். ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல தனிமையாக தான் நிற்கிறீங்க. இன்றைய வரைக்கும் நிறைய கடகராசிக்காரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது பிடிச்சி எதுவும் செய்யலை, வேறு வழி இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உருவாகிருக்கு. மற்றவங்கள காப்பாற்றணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க எந்த இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதே நிறைய கடகராசிக்காரர்களுக்கு தெரியாது. நாம் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடமை என்னன்னே மறந்து போனவங்க இவங்க தான். மற்றவங்களுக்காக உழைத்து ஓட தேஞ்சிட்டு இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காமல் இன்றைய வரைக்கும் தவிச்சு போயிருக்கிறவங்க இந்த மாதிரியான கடகராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடகராசிக்கு சூரியன் உச்சங்க. சூரியன் உச்ச இடத்துல இருக்காரு. சந்திரன் ஓரளவுக்கு பரவாயில்ல, சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. செவ்வாயும் அதே இடத்துல இருக்காரு. புதனும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. குரு கோச்சாரத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு 12வது இடத்துல இருக்காருங்க. குரு 12வது இடத்துல இருந்துக்கிட்டு சில விஷயங்களில் உங்களுக்கு மாறுதல் இல்லாமல் இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. மிகுந்த பலம் மிக்கவராக உங்களுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சனி பகவான் கும்பத்தில் இருந்தார், வக்கரத்தில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாரு. கேது பகவான் கன்னியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் தனிமை உணர்வை அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சக்தி வாய்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் அதை உணரக்கூடிய இடத்துல இன்னைய வரைக்கும் இல்லை. உங்களுக்குள்ளே என்ன சக்தி இருக்குது, நீங்கள் யாருன்னு உணராத அளவுக்கு இந்த அமைப்பு இருக்குதுங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து மேஷத்தில் இருந்து உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மேலதிகாரிகள்கிட்ட இருந்து உங்களோட திறமையை வெளிப்படும். இப்போ மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிஞ்சுக்குவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. தெளிவான மாற்றத்தை இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எது செய்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. தொழில் வளர்ச்சி அடையுது, செல்வ செழிப்பு ஏற்படுது, உத்தியோகத்தில் மாற்றம் இருக்குது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை சூரியனும் புதனும் சேர்ந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தில் தாங்க இருக்குது. இந்த அமைப்பும் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. இனியும் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படுவதற்கான காலங்கள் இது. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இவர் எப்படி இருக்காருன்னா மனநிலை மனோகாரகன் சொல்லுவாங்க. சந்திரன் மனோகாரகன் சொல்லுவாங்க. இவர் வீட்டு சூழ்நிலையை உங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்தில் ஒரு அமைதி, வீட்டில் ஒரு அமைதி, நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறாரு. தொழிலில் மட்டும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாருங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? போட்டி பொறாமை வருவதற்கான காரணங்கள் இருக்குது. நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க. அதிலிருந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்க செய்வாங்க. இல்லை உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியில் தவறான பேர்களையும் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்தில் உங்களை பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சந்திர பகவான் உங்களை கொண்டாந்துருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பு தொழிலில் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சந்திர பகவான். சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான்
உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சனி பகவான் உங்களுக்கு 8வது இடத்துல இருந்து மாறி இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். இனிமேல் சனி பகவானால் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. கடகராசிக்கு வேலை சரியாக இருக்குது, படிப்பு சரியாக இருக்குது, திருமண வாழ்க்கையும் சரியாக இருக்குது, குடும்ப உறவுகளுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையும் சனி பகவான் தீர்த்து வைக்கிறார். எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கார். மனசை கரெக்டாக நீங்கள் தான் வச்சுக்கணும். ஆழ் மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கடந்து வந்த காலங்களில் நிறைய சங்கடங்கள், கோர்ட்டு கேஸ் பார்த்தவங்களாம் நிறைய பேர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க கடகராசியில். அப்படிப்பட்டவங்க மனசு எப்படி இருக்கும்? அந்த மனநிலைக்குள்ளே நம்ம என்ன செய்தாலும் எத்தனை சாதித்தாலும் அந்த பழைய நினைவுகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. இவங்க ராசிநாதன் தான் அதை செஞ்சிட்ருக்காரு. அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். காலங்கள் போக போக எல்லாமே மாறிடுங்க. காலம்தான் மருந்தாகுது. எல்லா இடத்துலையும் காலம் நமக்கு மருந்தாகும் பொழுது நம்மளோட மனசு மாறிடும். மனசுக்குள்ளே இருந்த சங்கடங்கள்லாம் தீந்துடும். அதனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சனி பகவானால் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்குது. பொருளாதார மாற்றம், முன்னேற்றம்லாம் நல்லா இருக்குது. உறவுகள் உங்களுக்குள் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இப்போ சகஜமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான காலகட்டத்திலையும் இருக்கிறீங்க. ஒன்றும் வேணாங்க, தினமும் உடற்பயிற்சி பண்ணணும், இல்லையா தியானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட செய்யலாம். இல்லை ரெண்டையும் செய்தாலும் இன்னும் சிறப்பு தாங்க. இதை செய்யும் பொழுது மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிடும். கூடிய விரைவில் பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. எந்த வேலை செய்தாலும் தீர்க்கமாக இருக்கும். சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. வித்தியாசமாக பண்ணுவீங்க. எந்த வேலை செய்தாலும் மற்றவங்களாம் ஒரு ரூட் போட்டு போனாங்கன்னா நீங்கள் ஒரு ரூட்டு போட்டு தெளிவாக செய்வீங்க. சூப்பராக இருக்கும். உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்களால மட்டும் எப்படி முடியுதுன்னுட்டு பொறாமைப்பட்டு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர். பொறாமைப்பட்டு உங்களை எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்தணுன்றவங்க சில பேர். இதனால் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க, வேறு வழி இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். திடீர் நண்பர்கள், திடீர் உறவுகள், திடீர் பணவரவு, புகழ் கிடைக்கும். திடீர்னு பார்த்தா உங்களை பார்த்து புகழ்வாங்க. இத்தனை நாளாக இதெல்லாம் கிடைக்காம தானே கஷ்டப்பட்டேன், இப்போ ஏன்பா திடீர்னு கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் புதுசாக தராங்கன்ட்டு. ஏற்கனவே கொடுக்க வேண்டியது தாங்க கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. யாரும் ஒன்றும் உங்களுக்கு சும்மாலாம் தரல. அவ்வளோ உழைப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதனால் அவங்களால முடிஞ்சது ஏதோ இப்போ செய்கிறாங்க, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் வியாபார விஷயங்கள்ல அதை போல் லாபம் கிடைக்குங்க. திடீர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் விரயமாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சில சமயங்களில் உங்கள் மனசுக்குள்ளே எதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ற ஒரு ஆசைகள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கொடுக்குறாரு. நிறைய அழகு சாதன பொருள்லாம் வாங்கணும்னு மனசு எண்ணம் தோணும். பார்த்துக்கோங்க, எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத குப்பைகளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோன்னு யோசிங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி பயன்படுத்தணுமோ அதை வாங்கிக்கோங்க. தேவையில்லாததுக்கு இடம் கொடுக்காதீங்க. குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. பண வரவு இருக்குது, பொருளாதார வரவு இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் கிடைச்சாதானே உங்களுக்கு பணம்லாம் அதிகமாக வரும்பொழுது செலவும் வரும். அதான் செலவையும் கொடுக்குறாரு. செலவு கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பாதிச்சே ஆகணும். இப்போ குரு பகவான் உங்களை சம்பாதிக்க வைக்கிறார். உங்களை ஏதோ ஒரு விதத்தில் எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் உங்களை சம்பாதிக்க வைப்பார். அதே அளவுக்கு செலவு பண்ணவும் வைக்கிறார். பார்த்துக்கோங்க, கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கலைன்னா கடன் வாங்கி செய்யக்கூடிய இடத்துக்குனா வந்துடுவார். அதனால் இந்த காலகட்டத்தை கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. கடன் வாங்கி நான் ஏதாவது செய்ய போகிறேன், என்னால் வருமானம் இல்லை, இப்போ எனக்கான பொருளாதாரம் இல்லை, ஆனால் நான் செஞ்சு தான் ஆகணும் பொழுது அது உங்களுக்கு பெரிய சுமையாக மாறிடும். முடிந்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறார். சம்பாரித்து செலவு பண்ணுறது கூட தப்பு கிடையாது. ஆனால் சம்பாதிக்காமல் கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணுன்றது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க. சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் பழைய நினைவுகள் ஏமாற்றத்தையே திருப்பி நினச்சி பார்க்க வைப்பார். எந்த இடத்துலலாம் ஏமாந்தீங்க, எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்கன்றத
திருப்பி திருப்பி யோசனை பண்ண வைக்கிறார். அவர் உங்கள் ராசிநாதன் இல்லையா? அப்படி தான் சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரோ அதே அளவுக்கு சங்கடத்தையும் கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சியெலாம் அவரால் இருக்குதுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. காதல் கைகூடும். நிறைய பேருக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் கரெக்டாக இருக்கும். திருமண யோகம் உண்டாகும். நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கரெக்டாக தான் கொண்டுட்டு போகிறாரு. பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சரியான அமைப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ காலம் பொருளாதார விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நிதானம் ரொம்ப முக்கியங்க. ராகு பகவான் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையெல்லாம் அதிகமாக ஏற்படுத்துகிறாருங்க. நிறைய யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, கோவில்களுக்கு போகிறது, நிறைய கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது போல். அது எந்த வயதினராக இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாமல் பேசுவீங்க. சாமி பேரில் பக்தியாக இருப்பீங்க. அந்த அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார். இது நல்லா மாற்றுங்க. பொருளாதார வளர்ச்சி கொடுக்குறார், மரியாதையை கொடுக்குறார். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். நீங்கள் தான் நிற்கணும்னா அவர் முயற்சிக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்கனாலே போதுங்க, ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜெயிச்சிடலான்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். கேது பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. மனசளவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரும். அதே போல் எதிரிகள் தொல்லை குறையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. தனிமையில் இருந்து இனிமேல் வெளியே வந்துடுவீங்க. தனிமையாகவே நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, இப்போ தன்னால் உங்களுடன் பழகுவதற்கு ஆட்களை அனுப்புகிறார். நிறைய நண்பர்கள், உறவுகள், உறவினர்கள், புது உறவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருமண யோகத்தையும் கொடுக்குறார். எல்லா விதத்திலும் உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் எண்ணத்தை தெளிவாக கொடுக்குறார். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் செய்ய வைத்து உங்கள் வாழ்க்கையை மேலோங்கி நிறுத்துறதுக்கு கேது பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க. அதே போல் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி வேணும், எனக்கு அரசாங்க உதவி கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கிடைக்கும் பாருங்கள். எல்லா விதத்திலும் நிறைய மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் இருக்கார். பேங்க்கில் லோன் கேட்டிருக்கங்க, வீடு கட்டுறதுக்கு, இல்லை தொழில் தொடங்கிறதுக்கு, இல்லை தொழிலில் ஏற்கனவே தொடங்கின தொழிலுக்கு மேற்கொண்டு பணம் பொருளாதாரம் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிடைச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது நாள் வரைக்கும் எது ஆசைப்பட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. எதுவும் தவறு கிடையாது. நிதானமாக செயல்படுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. பழசை நினைக்காதீங்க. பழசை நினச்சி தாங்க இன்னைய வரைக்கும் புதுசுக்கே வரமாட்டேங்கிறீங்க, அப்டேட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன நடக்கணும், எதிர்க்க நடக்கணும்னா இப்போ என்ன நம்ம செய்யணும், எதிர்காலத்தை நாம் எப்படி செலவழிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணிடுவீங்க. ஆனால் பழசையே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது புது முயற்சிகள் செய்யவே மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு பிரயோஜனமும் கிடையாது. மனசில் எந்தவித சோர்வும் இல்லாமல் புதுசாக முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, ஜெயிச்சிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வெள்ளை கலர் பூ வாங்கி பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க அம்மனுக்கு. வெள்ளிக்கிழமையில் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. இல்லை நான் பௌர்ணமியில் செய்ய போகிறேன், செய்யலாம். குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க. குலதெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். வெள்ளை கலர் மலர் வாங்கி கொடுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். இல்லை வெள்ளை கலர் தாமரை பூ கிடைச்சா வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. உங்கள் ராசிநாதனால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலம், மனக்கவலை, மன துயரம் எல்லாம் தீர்ந்துடும். உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சாலே போதும். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க.